பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவஜனங்களே, தேவனின் சத்துங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதம் 65வது சங்கீதம் 1வது வசனம். தேவனே, சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஆமீன். சியோனில் உமக்காக தேவனுக்கான துதியானது என்னவோ அமைந்து காத்திருக்கிறது. அந்த துதிங்கிறது சியோன்கிறது என்ன? நானும் நீங்கள தான். நம்ம குடும்பம், நம்ம வீடு, நம்ம சபை, நம்ம போயிட்டு ஆலயம், இதெல்லாம் தான் சியோன். அப்போ தேவனுக்கான துதியானது அங்க என்னவா காத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல தேவனை துதிக்க. அப்ப நம்ம வீடு, நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும்? தேவனை துதிக்கிற இடமா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? நானும் நீங்களும் ஒரு சபை. சோ நம்ம வாயினால கர்த்தரை துதிக்கிற வார்த்தை தான் நம்ம வாயிலிருந்து வரணும். நம்ம ஆலயம் எப்படி கர்த்தரை துதிக்கிறதா இருக்கணும், தேவநாம மகிமைப்படுறதா இருக்கணும். நம்ம போயிட்டு வர சபை எப்படி இருக்கணும்? தேவனை துதிக்கிற இடமா இருக்கணும். அந்த இடத்துல தேவனுக்கான துதி என்னமா தேவனுக்காக அமைக்கப்பட்டு காத்திருக்கிறதா. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். தேவனுக்குன்னு செஞ்ச பொருத்தனைகள் அந்த இடத்துல செலுத்தப்படுமா. சோ இன்னைக்கு நீங்க தேவனை உங்க குடும்பத்தோட துதிக்கிறீங்களா? இல்ல உங்க வீட்டுல தனியா நீங்க மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க எப்படி துதிக்கிறீங்க? உங்க வாய் எப்படி எதை பேசுது? எந்த வார்த்தைகளை பேசுது? தேவனை துதிக்கிற வார்த்தையை பேசுதா, இல்ல வேற ஏதாவது வார்த்தையா? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு விரோதமானது இருந்தா அதெல்லாம் அறிக்கைட்டு மன்னிப்பு கேட்டு இனி அப்படி செய்யாதபடிக்கு தேவனை துதிக்கிற துதியினால உங்க வாய் நிரப்பப்படட்டும். உங்க குடும்பம் இருக்கட்டும், உங்க வீடு இருக்கட்டும். தேவையில்லாத காட்சிகள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வீட்டுல இருந்து அப்புறப்படுத்தி, சினிமா காரியங்கள், தேவையில்லாத சீரியல்கள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு தேவனை துதிக்கிற துதியினால உங்க வீடு நிரப்பப்படணும். ஜெபிங்க. நீங்க துதிக்க கர்த்தர் துதிக்க என்ன கிருபை பெருகும். எதுக்காக? தேவநாம மகிமைப்பட்டு உங்க கிருபைய, கர்த்தருடைய கிருபையினால் உங்க குடும்பம் பாதுகாப்பா பரிசுத்தமா வாழ்க்கை வாழறதுக்கு தேவன் கிருபை தருவார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, சியோனில் தேவனுக்கு என்று ஆண்டவரை துதியானது அமைக்கப்பட்டு காத்திருக்கிறது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரை, ஒவ்வொரு தனிநபரிலும் வாழ்க்கையிலும் ஆண்டவரை, ஒவ்வொரு சபையிலும் தேவனுக்கு என்று துதியானது அமைக்கப்பட்டு காத்திருக்க ஒவ்வொரு பொருத்தனைகளும் ஏறெடுக்கப்பட ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக ஆண்டவரே. துதிக்க துதிக்க தேவ பிரசன்னமும் கிருபையும் இறங்குவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, கிருபை 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 சூழ்ந்து கொள்ளட்டும் தேவா. ஆண்டவரை, ஒவ்வொருத்தரும் நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மனுஷர்களும் ஆண்டவரை பரிசுத்தமாக்கப்படட்டும். நாங்கள் எல்லோரும் பரிசுத்தமாக்கப்பட்டு, எங்கள் குடும்பம் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவரே, எங்கள் ஆலயங்கள் பரிசுத்தமாக்கப்பட எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். அவரை துதிக்கிற துதியினால நம்ம வாய் நிரப்பப்படட்டும். ஆமீன். God bless you.